தூயாவின் பெயராலே. ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். புதுமைகளின் ஆணிவேரும் ஆரம்பமும் தெய்வத்தாய் என்ற தலைப்பில் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் இறை மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தி இறைமகன் இயேசு தம் பணிவாழ்வை தொடங்கிய பின் நிகழ்த்திய முதல் புதுமையான கானா ஊரில் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியதையும், அதற்கு நாம் தேவ அன்னை எவ்வாறு ஆணிவேராகவும் அச்சாரமாகவும் இருந்தார் என்பதையும் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. இப்புதுமை மூலமாகவே அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டார் என்று வாசிக்கின்றோம். எவ்வளவு ஆழமான கருத்து நிறைந்த வார்த்தைகள்! இறைமகன் இயேசு இவ்வுலகில் மனித உடலாக அவதரித்த மட்டும் அன்னை மரியாள் காரணமாக இருக்கவில்லை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமை இவ்வுலகில் வெளிப்பட அன்னை மரியாள் காரணமும் ஆரம்பமுமாய் இருக்கிறாள். அதனால்தான் என்னவோ இன்றளவும் அன்னை குடிகொண்டிருக்கும் மிகப்பெரிய தேவாலயங்களாக இருந்தாலும் சரி, இத்தகைய சிறிய கெபிக்களாக இருந்தாலும் சரி, அன்னை தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் எண்ணிலடங்கா புதுமைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள். இடைவிடாது இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். இயேசுவின் முதல் புதுமையே சீடர்கள் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ள அச்சாரமாக இருந்தது. அதுபோல இன்றும் இறைமகன் இயேசு கிறிஸ்து தோற்றுவித்த திருச்சபையானது அன்னையின் புதுமைகள் மூலமாக நம்பிக்கை கொள்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டேதான் போகிறது. அத்தகைய புதுமைகளின் சிகரமாம் நம் ஆரோக்கிய அன்னையின் மூலம் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது அருண் உமாமேரி குடும்பத்திற்கு அன்னை மரியாள் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்காக நன்றியாகவும், சுரேஷ் ஷோபா செட்ரிக் செல்வின் அன்னைக்கு நன்றியாகவும், திரு மகிமை தாஸ் திருமதி ரேணுகா 42வது திருமண நாள் நன்றி பலியாகவும், திரு சுவாக்கின் ஏ சும்மால் குடும்பத்தினர் சகல உதவிகளுக்கு நன்றி பலியாகவும், திருமதி எஸ்பி ஜெயலட்சுமி ஜெயபிரகாஷ் 76வது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், திருமதி பிரான்சிஸ் மேரி 64வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், திரு அகஸ்டின் டெய்சி ராணி நன்றி திருப்பலியாகவும், திரு தேவராஜ் ஏஞ்சல் நன்றி திருப்பலியாகவும், திரு இருதய பாபு குடும்பம் நன்றியாகவும், திரு பிரேம்குமார் மெட்டில்டா நன்றியாகவும், திரு வின்சென்ட் பிரைமா குடும்பத்தினர் ஹாஸ்லின் ஸ்டெல்லாவின் திருமணத்திற்காக வேண்டி ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றார்கள். திரு பிரான்சிஸ் பிரியங்கா நன்றியாகவும், திரு அருள் சகாயம் ஜெயசித்ரா ஆசீர் வேண்டியும், திரு ஆபிரகாம் கரோலின் குழந்தைகள் படிப்பிற்காகவும், திரு தேவசகாயம் போஷியா குடும்ப ஆசீர்வாதம் வேண்டியும், திரு சிடி ரமேஷ் தொழில் முன்னேற்றம் வேண்டியும், செல்வி பூஜா மேரி பிறந்த நாள் ஆசி வேண்டியும், மேலுமாக திரு சிலுவைநாதன் ரீட்டா ஆண்மை இலைப்பாற்றுக்காகவும், மேரி தனசிங் ஆண்மை இலைப்பாற்றுக்காகவும், தேவபாஸ்கர் கிறிஸ்தா மேரி நன்றியாகவும், சுசிலா நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அருமையான இந்த இடம் உங்களுக்கு தெரியும். நம்முடைய நெற்குன்றம் பகுதியிலே இந்த கெபி ஒவ்வொரு முறையும் நான் இந்த பக்கம் போகும்போது நான் பார்ப்பது உண்டு. பலருடைய உழைப்பு இங்கே அத்தனை பேருக்கு அதான் பேர் சொல்ல வேணாம் சொன்னது நல்லதாக போச்சு. ஏன்னா ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லலாம் வருத்தப்படுவாங்க. பலருடைய உழைப்பு பல எதிர்ப்புகள் மத்தியில் தான் இந்த இடம் உங்களுக்கு உருவானது தெரியும். அதை பற்றி நிறைய வரலாறுலாம் உண்டு. இப்போ வரலாறு நம்ம மறக்கக்கூடாது, சரியா? ஆகவே இந்த நல்ல நாளிலே நான் சொன்ன மாதிரி இந்த இடம் உருவாவதற்காக உழைத்தவர்கள், இந்த அன்னையினுடைய கெபியை இந்த இடத்துல கொண்டு வருவதற்காக பல பாடுகள் பட்டவர்கள், இன்று பார்த்தீங்கன்னா இந்த அன்னை கம்பீரமாக இங்கே அவ்வளோ அழகாக இந்த கெபியில் அன்னை அருள் பாவித்து கொண்டு இருக்கிற அப்படி வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பல பேர் ஒவ்வொரு முறையும் நான் யோசிப்பேன், இந்த மாதிரி இடத்துல நிறைய காரியங்களை வேண்டிட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த காரியங்கள் அனுகூலமாகிறது என்பதுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன். இங்கே வர அந்த உண்டி காசாக இருந்தாலும் சரி, அவங்க கட்டுற புடவையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண எளியவர்களுடைய உள்ளார்ந்த விதத்தில் வெளிப்படுத்துகிற நன்றி வெளிப்பாடு. எனவே நாமும் கூட இந்த அருமையான நாளிலே நான் இப்படி தான் யோசிக்கிறேன். கடந்த ஆண்டு அன்னைக்கு நாம் விழா எடுத்தோம். இதோ இந்த மாதிரி மீண்டுமாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம்.
அன்னை நம்மையும் நம் குடும்பங்களையும் அனைவரையும் குறிப்பாக இந்த பகுதி மக்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். பல நன்மைகளால் நிரப்பி இருக்கிறார். எனவே இந்த விழாவை ஒரு நன்றின் விழாவாக துவங்குவோம். அன்னையுடைய பாதங்களை நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் அன்னையை நம்புவோரை அவள் ஒருபோதும் கைவிடார் என்ற வார்த்தையை நமதாக்கி கொண்டு அற்புதமான தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவன் பலவிதமான ஆசீர்வாதங்கள் பொழிந்து கொண்டிருந்தாலும் சில பல நேரங்களிலே அவருக்கு மனதுக்கு வருத்தம் தரக்கூடிய காரியங்களை நாம் செய்திருப்போமாயின் அதற்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
நம்ம அன்னைக்கு விழாவித்து கொண்டு இருக்கிறோம். அண்ணன் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட அம்மான்னு அப்படி நம்ம கூப்பிடும் போது அம்மா நிச்சயமா நம்முடைய கூக்குரலுக்கு அபலையாக இருக்கிறவங்க அம்மா அப்படின்னு கூப்பிடுற அவங்களோட குரலுக்கு அன்னை எப்போதும் செவி சாய்க்கிறார். அதான் அவளை புதுமைகளின் தாய் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது இந்த இடத்துல நீங்கள் பலராக இருக்கிறீங்க. கிறிஸ்துவலாக இல்லாமல் இருக்கலாம், பிற மதங்களே சார்ந்தவளாக இருக்கலாம். அம்மா எல்லோருக்கும் தாய். இந்த ஆரோக்கிய மாதா ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் தாயாக இருக்கிறார். எனவே இந்த 3 நாட்கள் இந்த அன்னைக்கு விழா இருக்கிறோம். கண்ணனை மூடி ஜெபிப்போம். 3 நாட்களும் அன்னை நம்மோடு, நாம் அன்னையோடு இருக்கணும். அன்னை எப்போது நம்ம கூட தான் இருக்காங்க. அன்னையோடு இருக்கணும். இந்த 3 நாட்களும் மக்கள் நிறைய மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமடியாள ஆகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலையும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் என்றும் விரும்புகிறேன். என்றும் கன்னிகையான மகிமை மிக்க ஆரோக்கிய அன்னையின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்கள் இருந்து விடுதலை அடைந்து நிலையான விரும்பத்தை பெற்று மகிழ செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது, உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் இருப்பதும் பாவமே என்று மறைநூல் கூறுகிறது. நம் வாழ்வில் எத்தகைய சூழலிலும் பிறருக்கு உதவக்கூடிய மனம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் போதே நம்மில் எழும். அப்போது ஆண்டவரின் ஆசீர் நம்மீது தங்கும். இதற்கு உன்னத எடுத்துக்காட்டு அன்னை மரியாள். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால், பிறருக்கு உதவினால் ஆசீரை பெற்றுக்கொண்டாள். அதுபோன்று நாமும் இத்தகைய வாழ்வு வாழ நீதிமொழிகள் கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். 3வது அதிகாரம். இறை வார்த்தைகள் 26 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாயிருப்பார். உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்துக்கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பார்க்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பரம் கடவுளை நினைக்கின்றது. இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. பரம் கடவுளை நினைக்கின்றது.
வாசகமானது நாம் எத்தகைய நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும், கடவுளின் அன்பு எத்தகையது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அள்ளித்தரக்கூடியது இறைமகன் இயேசுவின் அன்பு என்று எடுத்து கூறுகிறது. அத்தகைய நம்பிக்கை உள்ளவர்களாய் அன்புள்ளவராய் வாழ நம்மையும் அழைக்கின்றது. எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திற்கு கவனமுடன் செவி மடுப்போம். இரண்டாம் வாசகம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 14 21 முடிய. இதன் காரணமாக விண்ணுலகில் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்தும் குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்களுக்கு வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்று கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கு திருச்சபையின் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 11 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார்.
இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவரிடம் சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கரங்களை உயர்த்தி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா வாழ்க, மாதாவே வாழ்க, அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு அன்னைக்கு விழா எடுத்து கொண்டு இருக்கிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அன்னை புதுமைகளின் தாய். நான் 2021-20 தெரியல, நம்ம நம்முடைய பங்கிற்கு புதிதாக பொறுப்பெடுத்த சமயம். அப்போ கொரோனா. ஒரு வயதானவங்க தான், ரொம்ப வயசானவங்க. அவங்களும் அவருடைய கணவனும் மனைவியாக என்னை பார்க்க வந்தாங்க. அவங்களிடம் பகிர்ந்து கொண்டது இன்னும் எனக்கு பசுமரத்து ஆணி போல் இருக்கிறது. 2 பேருமே பின்னணி பார்த்தீங்கன்னா பக்கா இந்து குடும்பம், பக்கா இந்து. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே இந்து, இவங்க மட்டும்தான் கிறிஸ்தவங்க. ரொம்ப ஏழ்மையானவர்கள், வறுமையிலே வாழ்ந்தவர்கள், ரொம்ப வசதி வாய்ப்புலாம் இல்லை. ஆளை பார்த்தா தெரியுது, அவங்க 2 பேருமே பார்த்தாலே ஆள் ரொம்ப இருந்தாங்க. ஒரு விஷயம் என்னிடம் அவங்க சொன்னதை இப்போ அப்படியே எனக்கு எதை சொன்ன, இந்த மாநாட்டு இருக்கும்போது அப்படியே எனக்கு இப்போ தான் இங்கே தான் ஞாபகம் வந்தது. நான் இது இன்னும் பிரசங்கத்தை வேற யோசித்தேன். இங்கே அப்படியே என்னுடைய மனங்களில் ஓடிக்கொண்டு இருக்கு. நான் முதல் நிகழ்வை சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பேரை சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, சிஸ்டர்ஸ் மட்டும் தெரியும். ஃபாதர் அவங்க இப்படி தான் சொன்னாங்க, அம்மா அம்மா ஃபாதர், அம்மா கிட்ட வேணா அது எல்லாம் கிடைக்கும் ஃபாதர். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எனக்கு 17 வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை ஃபாதர். 17 ஆண்டுகளாக திருமணமாகி குழந்தை இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், திருமணமாகி ஓராண்டில் குழந்தை இல்லைனால படுற பாடு என்னன்னு தெரில. இப்போ எல்லாம் செயற்கை முறையெல்லாம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா அங்கங்கே IVF அப்படின்ற ஒரு புது முறையை கருத்தரிப்பு மையங்கள் அங்கங்கே தொடங்கிட்டான். எனக்கு பயமாக கூட இருக்குது, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து கண்டிப்பாக அங்கே தான் குழந்தை பெற்றுக்க முடியும். போல தனிப்பட்ட முறையில் குழந்தையை பெற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அம்மா சொன்னது பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏன்னா நம்ம பார்க்கும்போது வயசாம இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பையன் இருக்கான். 17 ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாமல் பஸ்ஸில் போயிட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போனேன். அம்மா கிட்ட போய் அழுதேன். அம்மா சாதாரணமான ஆள், நான் சொல்கிறேன், நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்க. சாதாரண அடித்தட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி, படிப்பறிவில்லாத பெண்மணி. மடிப்பிச்சம்மா இப்படிதான் சொன்ன. அம்மா எனக்கு அடிச்சு, நீதாம்மா எனக்கு கொடுக்கணும், என் மானம் போதுமா. அழுதம் ஃபாதர், கத்தினம் ஃபாதர். தெரியாது எனக்கு தெரியாது, எனக்கு நீதான் குழந்தைய கொடுக்கணும். அம்மா பேசும்போது எனக்கு அப்போ தெரியல, ஏன்னா அது முதல் தொடக்கம்ல. நான் வேண்டிட்டு வந்தேன் ஃபாதர். அந்த அம்மா சொல்லுது, மாதா அம்மா ஒரு பையனை கொடுத்தாம்மா. கை தட்டுங்க, ஜோர கை தட்டலாம் நினைக்கிறேன். 17 ஆண்டுகள் கழித்து ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு அந்த அம்மா பேர் வைக்குது. ஆரோக்கியராஜ் தான் வைக்க சொன்னான். அதுக்கு இருதயராஜ் வச்சுச்சான். அந்த அம்மா வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் ஆதிகேசவன் செஞ்சி மேரி அவங்க பேர். அவங்க வானகத்தில் இருக்காங்க. இது ஒரு நிகழ்வை யோசிக்கும் போது இப்படி எப்படி இருக்காங்க பாருங்க. அந்த அம்மா போன 9ஆம் தேதி
என்னை வந்து சந்தித்தாங்க கணவன் மனைவியா. ஃபாதர் கல்யாண நாள் உங்களை கண்டிப்பாக பார்க்கணும், உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வேணும் உட்காந்து பேசிட்டு போனாங்க. ஒரு வாரம் நினைக்கிறேன், ஒரு 4 நாட்கள் கழித்து இந்த அம்மாவுக்கு உடல்நலம் குறையல. அந்த அம்மாவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த ஹார்ட் ப்ராப்ளம், சுகரு, காலில் வெட்டிலாம் எடுத்துட்டாங்க. அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க, இறந்து போகிறாங்க. அந்த அடக்கத்துக்கு நாங்களாம் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு அப்போ தான் வந்து சேர்ந்தோம். அடுத்த நாள் அடக்கம் செய்தப்பட்ட அடுத்த நாள் அவங்க வீட்டுக்காரு பாத்ரூம் போகிறாரு ஆதிகேசவன். காலையில் போய் வெளியே வராரு, வாந்தி எடுக்கிறாரு, செத்துட்டார். நான் அன்றைக்கி இல்லை, உதவி பங்கு அமிச்சிட்டேன். அப்போ அந்த பையனை ஃபோன் பண்ணி பேசுகிறேன், தம்பி டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா இறந்த உடனே அடுத்த நாளே அப்பாவும் இறந்துட்டாரடா அப்படின்னு. அப்போ அவன் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் பாருங்க, கணவன் மனைவிக்கு சொல்கிறேன் கவனிங்க, அவங்க வயசானவங்க 2 பேருமே. ஃபாதர் என்ன ஃபாதர், அப்பா அம்மா விட்டு இருக்க மாட்டார் ஃபாதர், அம்மா அப்பா விட்டு இருக்க மாட்டாங்க ஃபாதர், அம்மா எங்கே போனாலும் அப்பா கூட போவார் ஃபாதர், அம்மா எங்கே போனாலும் அப்பா கூட போவார் ஃபாதர். போயிட்டாரு ஃபாதர். இந்த பையன் இப்படி பேசுறது எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக நான் இது வந்து சிந்திச்சேன். பேச்சளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த தாய், அந்த செஞ்சி மேரி என்ற ஒரு தாய் எனக்கு உயிரோடு இல்லை. 2 பேருமே அவங்க ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்களாம் போயிருக்கோம். அந்த ஊர் ஃபுல்லாக இந்த அம்மா மட்டும் தான் கத்தோலிக்க. அங்கேருந்து வந்து வரும், பஸ்ஸை பூச்சி வரும், ஆட்டோ பூச்சி வரும், பூசைக்கு பல ஆண்டுகளாக தவறாமல் கோயிலுக்கு வரக்கூடிய. எங்கே இந்த அன்னை மீது எப்படியான ஒரு தாயினுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அதான் சொன்ன புதுமைகளின் தாய். எப்படி புதுமை செய்கிறான், யாருக்கு புதுமை செய்கிறான்? ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இந்த பாட்டை நம்ம ஒரு தடவை பாடலாம், ஏன்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா. உம்மை தேடி வந்தேன், அந்த பாட்டு தெரியுங்க. உம்மை தேடி சுமை தீரும் அம்மா, தெரியுமா? பாடலாமா? பாடுங்க, எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஸ்டான்ஸா மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் சேர்ந்தே பாடலாம். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. 4 வார்த்தை வரிகளை நல்லா கவனிக்கல, பாருங்க. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். நான் சிறு பையனாக இருந்த போது எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன், 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன் தெரியல. அப்போ தான் இந்த வேளாங்கண்ணி அப்படி படம் ஒன்று வந்துச்சு. அப்போ தான் இந்த காட்சிகள் எல்லாம் இப்போ நம்ம பாடின இந்த படம், இந்த வார்த்தைகள் வந்து படமாக எடுத்தாங்க. இந்த முடமான, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, முடமான இந்த பையன் மண்ணொண்டி வருவான், மாதாமா அவனை எழுந்து நிற்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் நீரில் போர்ச்சுகீஸ் மாலுமிகள்லாம் அப்படியே கப்பலில் தத்தளிப்பாங்க, மாதாமா அவங்கள வந்து கரை சேர்ப்பாங்க. அதே மாதிரி பால் விற்பான் ஒருத்தன், அவன் வந்து நடக்க முடியாமல் இருப்பான், அவனுடைய பால் பொங்கி வழிய செய்து அந்த கோவில் கட்டுவதற்கு மாதா செய்த புதுமை. ஆணி வேர் அழகாய் சொல்றான், ஒரு மரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதோடைய மரம் ஆணி வேர் வந்து ஆழமா இருக்கணும். ஒரு பில்டிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான்லாம் பார்த்தா 18 அடி 18 மாடி சொல்கிறாங்க. சின்ன பையனாக இருக்கும்போது எல்ஐசி பில்டிங் பார்க்க பல பேர் கிராமத்துலேருந்து வருவாங்க. 14 மாடி, இன்றைக்கெலாம் 24 மாடிலாம் போயிடுச்சு, எங்கே போயிருக்கோம் தெரில. 14 அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கட்டிடத்திற்கு. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு அன்னை மரியாள் புதுமைகளின் தாயாக இருக்கிறாள் அப்படின்னா இங்கே பாருங்கள், அழகான ஒரு நற்செய்தி. பல முறை இந்த நற்செய்தி நம்ம கேட்டு இருக்கிறோம். அன்னை மரியாள் பாருங்களேன், அங்கே ரொம்ப அழகான ஒரு செய்தி நான் சொல்லி இந்த மறைவுரை முடிக்கிறேன். அன்னை மரியாள் திருமணம் விருந்து எல்லாரும் போகிறாங்க, அன்னை மரியாளும் போகிறா. அங்கு ஒரு பற்றாக்குறை, அங்கே சாப்பாடு இல்லை, ரசம் தீர்ந்துருச்சு. நான் இதை பலமுறை இதை பல கோணங்களில் பார்ப்பது. நம்மலாம் போனால் நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியும். சில பேர் அது எங்கன்னா நம்ம கோயிலில் பார்ப்பேன், கோச்சிக்காதீங்க. அந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த எண்ணெய் தடி முடிக்கணுமோ எல்லாம் க்யூவில் நிற்பாங்க. ஏன் சொல்லி சாப்பாடு காலியாகிடும்.
ஸோ அப்போ முதல்ல சாப்பாடு என்னென்ன குழந்தை வச்சுருப்பாங்க, அதுக்காக சொல்ல விளையாட்டு சொல்கிறேன். அப்போ நம்முடைய எண்ணங்கள் என்னென்னா, நம்ம எல்லாமே கல்யாணத்து கூட போய் நீங்கள் லாஸ்ட் பந்தியை போய் உட்காந்து சாப்பிடுவீங்க. முதல் பந்தி தான், ரெண்டாவது பந்தியாக உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா கடைசி பந்தியில் போனால் சில நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்காது, பீஸ் கிடைக்காது, அந்த வகைராக்கெல்லாம் குறைஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ண முடிஞ்ச அளவுக்கு முதல் பந்தியில் முந்துக்கணும், பந்திக்கு முந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அனைவருமாக இருக்கிற ஒரு எல்லாம் மனிதர் தானே, அதில் தப்பு இல்லையே. ஆனால் இந்த அன்னையை நான் அப்படி யோசிச்சுமாகிறேன். பாருங்களேன், அந்த இடத்துல போகிறாங்க, இவங்களும் போகிறாங்க, எல்லாம் போனாங்க, இவங்களும் சாப்பிட்ருப்பாங்க. அங்கே பார்த்தா திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. ஒரு குறை. ஏசு அங்கே இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும், வசனத்தை நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்லுது, ஏசு யாருன்னு தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. அவரும் 10 11 அத்தோட நான் ஒன்று அந்த கும்பலாக போனார். அவன் கூப்பிட்டுருக்கான், அவ்வளோதான். எல்லாம் உறவெல்லாம் கூப்பிட்ற மாதிரி. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு புதுமை அன்னை மரியாள் செய்கிறாள். அப்படின்னா நான் நினைக்கிறேன், அன்னை மரியாள் இயேசு மீது வைத்திருந்த நம்பிக்கை, இயேசு அன்னை மரியாள் மீது வைத்த நம்பிக்கை. மகனே, ரொம்ப டைலாக்லாம் இல்லை, இந்த சீனை உங்களுக்கு காய்ச்சிட்டு ரசம் தீர்ந்துச்சுப்பா. இவர் ஏன் சொல்கிற, இப்போ நீங்கள் சாப்பாடு ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது, நான் சாப்பிட்டேன், வெளியே கிடமா மாமா கிளம்பலாம், நீ சாப்பிட்டியா இல்லையா, வா போகலாம் அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம்ல. சாப்பாடை நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குற அந்த பார்வையில் இவர் நான் என் நேரில் வரவில்லையம்மா, ஏன்ட்டு சொல்கிற. நீ பார்த்தீங்கன்னா இயேசு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனை போல, உங்களை போல என்னை போல தான் இருக்கார். ஆனால் மாதா ரொம்ப அழகாய் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க அந்த இடத்துல சொல்லுங்கள், வாய்த்திறந்து என்ன சொன்னாங்க? அவரை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா மாதாவுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்க போகுதுங்க, அங்கே ஒரு புதுமை நடக்க போகிறது என்பதை அன்னையை உணர்ந்திருந்தால் அங்கே கூப்பிட்றாங்க, அவர் சொல்வதை செய்யுங்க, போயிட்டே இருந்தாங்க. பாருங்க, அவர் சொல்வதை செய்யுங்க, போயிட்டே இருந்தாங்க, நிற்கவே இல்லை. இயேசுனுக்கு பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, ரொம்ப அழகான ஒரு காட்சி. அன்னை மரியாள் இயேசு முடியாது என்று சொல்லியிருக்கலாம், மாதா அவர்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம், இப்படி ரெண்டு பக்கம் யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் இந்த இயேசு மீது, தன் மகன் மீது அன்னை கொண்டிருந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆண்டவர் இயேசு தன் அன்னை மீது கொண்ட அந்த அன்பு உறவு மாறவே இல்லை. அம்மா சொல்லிட்டாங்க, அங்க பாருங்க, தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது. இன்னைக்கு அன்னை அன்று தொடங்கி அந்த முதல் புதுமையில் இருந்து இயேசு வசனம் அழகா அப்பதான் எல்லாரும் தெரிய வருதுங்க. இது நாள் வரை எங்கேயா வச்சிருந்தீங்க இந்த ரசத்தை, இவ்வளோ டேஸ்டா இருக்கு, யாருக்குமே தெரியாது. அங்க இருந்த பணியாளருக்கு மட்டும் தெரியும், பைபிள் சொல்லுது. அவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பற்றி ரொம்ப அழகா அன்னையை, ஆண்டவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமை நிகழ்வதற்கு அன்னை மரியாள் தான் அடித்தளமாக, ஆணி வேறாக, முதன்மையானவளாக இருந்தால். அதனால இயேசு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த கல்வாரி மலையில் அழகாய் சொல்ல, இதோ உன் தாய். முடிஞ்சிச்சு. அன்று முதல் புதுமை, இந்த லாஸ்ட் இன்னைக்கு இங்க மட்டும் இல்லை, என்றும் இந்த உலகம் முடியும் வரை அன்னை புதுமகளின் தாய் தாய் தாய். அவளிடம் கேட்கிறவர்களுக்கு இல்லை என்று அவள் சொல்வதில்லை. அவளை நம்பிக்கையோடு அவல குரல் எழுப்பவர்களுக்கு அன்னை மறுப்பேதும் சொல்வதே இல்லை. இதுதான் நிறைய சான்றுகள், நிறைய புதுமை. நான் சொன்ன இந்த செஞ்சி மேரி ஆதிகேசவன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி பல சாட்சிகளை, பல புதுமைகளை என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். அப்ப இந்த நாளிலே நாம் அன்னையுடைய சந்நிதியில் வந்திருக்கிறோம். இதுதான் முக்கியம். இந்த புதுமை நடக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? முக்கியமாக ஒன்று வேணும். என்ன வேணும்? விசுவாசம். சிஸ்டர் கடை சும்மாலாம் கேட்ட கிடைக்காதுங்க. எனக்கு குத்துருமே, அதை வேணுமா? நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு டிவைன் மாசிக்கு பூசைக்கு போயிருந்தேன். நான் சொன்னேன் எப்படி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அம்மா நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க. அந்த அம்மா சொல்லிச்சுப்பா, செஞ்சி மாரி எனக்கு அப்படியே அடிக்குது செவுல்லைங்க. அம்மா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், 10 வருஷம் படித்தேன், தியாலஜி, பிலாசபி, புக்காக படித்தேன், எழுதி கொடுத்தேன். எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்பலாம் ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பெண்மணி, நீ உங்கள்கிட்ட வந்துட்டேன், எனக்கு தெரியாது, இந்த மடிப்பிச்ச நீ போட்டு தான் ஆகணும். இதுதான் உண்மையான ஆழமான ஜெபம், இதுதான் நம்பிக்கை. இங்கதான் புதுமை நடக்குது பாருங்களேன். முடியாது, அவன் கற்பை சுருக்கி போச்சு, குழந்தைய பெக்க 15 வயசு ஆச்சு, உனக்கு இனிமேல் குழந்தை பாவேன் வந்துட்டு குழந்தை பெக்கிறதுக்கு அப்படின்னு மூஞ்சி காட்டுவங்க, அசிங்கப்படுது. நீ மலடிடி, அவ்வளோ ஒரு வயிற்றுல புழு பூச்சி வராது, அவன் என்ன பாவம் செஞ்சால். எத்தனை பேர் வாயில நின்று இருப்பான் அந்த அம்மா. இந்த மாதிரி பல அம்மாக்கள் இருக்காங்க. ஆனால் பாருங்க, அங்கே பாருங்களேன்,
ஆண்டவரே சொன்ன மாதிரி அவங்க மற்றவங்க முன்னாடி இந்த எலிசபெத் அம்மா சொன்ன மாதிரி மற்றவங்க முன்னாடி இந்த அவ பேரை அன்னை மரியாளுடைய வருகை அவளை உள்ளம் அந்த குழந்தையை வயிற்று துள்ளி குதித்தது அப்படி வாசிக்கிறோம். நீங்கள் நம்முடைய வாழ்வில் அன்னை புதுமை செய்வார் நிச்சயமாக. இந்த பாருங்க, எத்தனை நான் பலமுறை எத்தனை பேர் போகிறாங்க அவனுக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ வேலைக்கு போவான், ஏதோ கஷ்டத்தோடு போவான், ஏதோ பிரச்சனையாக போவான், காசுக்காக போவான், வியாபாரம் ஆகணும் போவான், வாங்கின பொருளை விற்கணும் போவான், பல எண்ணங்கள் பல சிந்தனைகள். உன்கிட்ட தான் போகிறேம்மா, நின்று போகிறேன், நீ தான்மா இதாக பண்ணி விடணும் பாருங்க. அவன் சொல்லிட்டு போவான், அவன் போனவனே வித்துருவான் பாருங்க. அவன் போன கிடைக்க வேண்டிய காசு கிடைச்சிடும் பாருங்க. அப்போ இது பாருங்க, இதை எப்படி தான் யோசிப்பேன், என்ன புதுமை வெறும் பேர இதுதான். அப்போ நாம் அன்னையுடைய பாதத்தில் நம்பிக்கையோடு அசராத நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது வேண்டுகிற போது அன்னை புதுமைகளை செய்கிற தாயாக இருந்து கொண்டு யாருக்கோ செய்கிறத உங்களுக்கு செய்ய மாட்டாங்களா? அவள் எல்லோருக்கும் தாய். நான் சொன்னேன், யார் வேணா கேட்டால் கிடைக்குங்க, யார் வேணா கேட்டால் கிடைக்கும். நம்ம கேட்கணும். கேட்குறது எப்படி கேட்கணும்? நம்பிக்கையோடு கேட்கணும், கண்ணீரோடு கேட்கணும், உரிமையோடு கேட்கணும், கொடுத்து ஆகணும், சண்டை போடணும். நீங்கள் சண்டை போட்டு கேளுங்களேன், மாதாம்மா கண்டிப்பாக கொடுப்போம். இந்த அருமையான நாளிலே நாம் அனைவருமாக இணைந்து அன்னைக்கு விளையாடுத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஜெபமாலை மாதம், அக்டோபர் மாதம் ஜெபமாலை ஜெபிங்க. மாதாட்ட போங்க. சொல்கிறார் செயின்ட் புனித பாதிரி பியோ மிக அழகாய் சொல்கிறார், ஜெபமாலை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நீங்கள் மட்டும் கையில் எடுங்களேன், மாதா உங்கள் கையில் இருந்தால் போதும், ஒருத்தனும் வர முடியாது, ஒருத்தன் கூட உங்கள் கிட்டே எதிர முடியாது. எதிரிகளை அப்படியே அடித்து துரத்துவாள். பேய் பிசாசுகள் பயந்து ஓடும். நீங்கள்லாம் சொல்ல பேய் பிடிச்சிக்கலாம், அதெல்லாம் வர ஜோமாலை மட்டும் கையில் வச்சுக்க, மாதாவை பிடிச்சிங்க. ஒருத்தர் கூட உங்கள் எதிரிகள் உங்கள் கண் முன்பாக நிற்காதவாறு செய்து விடுவாள். அப்போ அவ்வளவு சக்தி படைத்த ஒரு தாயை தான் நம் அனைவரும் தாயாக கொண்டு இருக்கிறோம். அந்த தாய்க்கு விளையாடுத்து கொண்டு இருக்கவில்லை. நான் சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக நடக்கும், சத்தியமாக கிடைக்கும். அப்படி நம்பணும். கிடைக்குமா கிடைக்காதா, ஆற்றுல இருக்கா சேத்துல ஒரு கால், ஐயோ நோய் நோய் அப்படிலாம் பண்ணிலாம் நடக்காது. நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்ல, அங்கே ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, 18 வருஷமாக குழந்தையே இல்லையா. எல்லாம் சொன்னாலும் உனக்கு பிறகாதுனா அந்த குழந்தைய தூக்கி காட்டினாங்க பாருங்க, அந்த ஆலயமே கை தட்டுச்சு, அவ்வளோ கை தட்டு. ஏன்னா பிறக்காது சொல்லிட்டாங்க. நான் அந்த செயற்கை முறையெல்லாம் போவே இல்லை, வெயிட் பண்ணேன். கண்டிப்பாக அம்மா கூட அவங்க வந்து அவங்க இறுதி ஆண்டு மாதா எல்லாம் சொன்னாங்க. ஆனால் மாதா தான் சொன்னாங்க, மாதாட்ட வேணுன்னு சொன்னாங்க. பாருங்களேன், நான் சொல்கிறது மாதிரி ஒரு சின்ன சின்ன இது உதவிகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த நாளிலே நாம் அன்னைக்கு விளையாடுத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த 3 நாட்கள் நீங்கள் வேண்டிக்குங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், உங்கள் வியாபாரம் பெருகணும், உங்கள் உடல்நலத்தில் இருக்க வேறுபாடுகள் தீரணும், அல்லது இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரணும், மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, பணப்பிரச்சனை அத்தனையும் வைங்க. நிச்சயமாய் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்வில் புதுமையை காண்பீர்கள். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை அன்னையுடைய பாதத்தில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறை மன்றாட்டு. திரு அவையின் தலைவரே எம் இறைவா, உம் திருமகனின் உடலான திரு அவையை வழிநடத்த நீர் தெரிந்து கொண்ட எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திரு பணியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். உம் மந்தையாகிய எங்களை செம்மையாக வழிநடத்த அவர்களுக்கு இறை கொடையையும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் வழங்கிட வேண்டுமென்று புதுமைகளின் ஆணி வேராகிய எங்கள் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஞானத்தை தந்து மக்களை நல்முறையில் வழிநடத்தவும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கும் தன்னலமற்ற தலைவர்களாக விளங்கிட வேண்டி வரத்தை அருள வேண்டும் என்று புதுமைகளின் ஆணி வேராகிய எங்கள் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பையும் பிறனன்பையும் தரும் இறைவா, எம்மோடு வாழும் சக மனிதர்களை அன்பு செய்து அவர்களின் இன்ப துன்ப தருணங்களில் பங்கு கொண்டு எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து உண்மையான இறை உறவில் நாங்கள் வளர தேவையான அருளை தர வேண்டுமென்று புதுமைகளின் ஆணிவேராகிய எங்கள் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியில் பங்கு கொண்டிருக்கும் இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரையும்
மற்றும் எங்கள் அருளப்பர் அன்பியம், பேதுரு அன்பியம், ரஃபேல் அன்பியம், ஜான் மரிய வியானி அன்பிய குடும்பங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்களின் தேவைகளையும் மனதின் ஏக்கங்களையும் நீரே அறிவீர். குடும்ப நலத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் கல்விக்காகவும் திறமைக்கேற்ற வேலைக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் திருமணத்திற்காகவும் குழந்தை பேற்றிற்காகவும் இறை அழைத்தலுக்காகவும் காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் தேவைகளை திருவுளப்படி அருள வேண்டுமென்று புதுமைகளின் ஆணி வேறாகிய ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, இயற்கையோடு இணைந்து வாழ நீர் எங்களை படைத்தீர். இயற்கை வளங்களை அழிக்காமல் பாதுகாக்கவும் அவற்றை சுரண்டும் பகைவர்களிடமிருந்து இயற்கை வளத்தை காப்பாற்றவும் தேவையான அருளை தர வேண்டும் என்றும், உலக நாடுகளிடையே போர் பதற்றம் நீங்கி சமாதானமும் அமைதியும் நிலவ வேண்டும் என்றும் புதுமைகளின் ஆணி வேறாகிய எங்கள் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக நம்முடைய அன்னை ஆரோக்கிய தாய் வழியாக ஆண்டுடைய பாதம் சமர்ப்பிப்போம். சிறப்பாக இன்று நம்ம அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். பிரான்சிஸ் அப்படி பெய்தாங்க இருக்க அனைவருக்காகவும், குறிப்பாக பிரான்சிஸ் அசிசியார் அமைதியின் தூதுவனாய் அப்படி ஒரு பாடலை இயற்றினார். அன்னை தெரேசாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். இன்னைக்கு உலகம் அமைதிக்காக இயங்குகிறது. தனி மனிதர்கள், குடும்பங்கள், நிறைய குடும்பங்களில் போராட்டங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள். நம்ம அன்னைகிட்ட வேண்டுவோம். பிரான்சிஸ் அசிசியார் வேண்டியது போல் நம்முடைய குடும்பங்களிலும் நாடுகளிலும் அமைதி ததும்ப வேண்டும். நாம் அமைதியினுடைய தூதுவளாய் மாற வேண்டும். மன்றாடும். அன்பு ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளிலே ஆரோக்கிய தாய்க்கு விழா எடுக்க நீ கொடுத்த அற்புதமான வாய்ப்புக்கு செலுத்துகிறோம். கூடி வந்துள்ள மக்கள் வேண்டிய அனைத்து விதமான வேண்டுதல்களை எல்லாம் கனிமாய் செய்வெடுத்து எம் ஆரோக்கிய தாயின் வழியாக அவற்றை தந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமருவோம். காணிக்கை பாடல். நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இரக்கமிக்க இறைவாம் திருமண் அன்னையை வணக்கத்துடன் நாங்கள் இன்று நினைவு கூறுகிறோம். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் திருபலி எங்கள் மீது முதலி நிறைவாக பொழிந்து எங்களை என்று உமக்கு காணிக்கை ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, மன்மாத மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தேன். அவரை மீட்பராக எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியிடமிருந்து பிறந்தார். புனித மக்கள் எமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர் பூண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரும் சேர்ந்து அவரது மகிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு நம்முடைய சீடுகள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என்னிடம் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்து பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ்,
ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பில் நிறைவை அடைய செய்திருளும். மேலுமாக நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கின்ற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் இந்த அனைவிட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்காகவும் இன்றைய நாளில் சிறப்பாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உயிர்த்திலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சொல்கிறார், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், அமைக்கு சரிந்து விழும்படி நான் நம்மளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வசனம் மிக அழகாய் சொல்கிறது. கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். தன்னுடைய தாயின் வழியாக ஏராளமான அற்புதங்களை அதிசயம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இதோ இந்த இடத்தில் அந்த அன்னையினுடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கிறது. அவருடைய திரு சன்னதியிலே நாம் அனைவரும் குழுமி இருக்கிறோம். கைகளை விரித்து அன்னையின் வழியாக ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செயல் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்தருடைய திருவிழம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் நேசர்கள் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியை ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழவழைத்தவரை இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் போக்கி தீமை அனைத்து நன்றிகள் விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளின் கருத்துணைக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இந்த இயேசுவை வெளிப்படுத்தியது புதுமைகளினுடைய ஆணி வேராக இருந்தது அன்னை மரியாள்.
அவன் இயேசு தொடர்ந்து பல பல அற்புதங்களையும் புதுமைகளையும் தான் வாழ்ந்த அந்த 3 ஆண்டுகளிலே அனைவருக்குமாக செய்தார். தன் தாய் நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்து அதே புதுமைகளை இன்றளவும் நம்முடைய வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறார். அந்த அன்னையும் இந்த ஆண்டவரையும் நம்பி வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் தத்துவம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. வல்லமையுள்ள மன்றாட்டு. நம் அனைவரும் கண்களை மூடுவோம். அருள்மழை பொழியும். கொஞ்சம் இருங்கண்ணே, எல்லாம் கண்களை மூடுவோம். இந்த நவநாள் ஜெபம் ரொம்ப அற்புதமான ஒரு ஜெபம். அன்னை ஆரோக்கிய தாயை வந்து புதுமைகளின் தாயாக நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். அவள்தான் ஆணி வேர். எனவே இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்.
இந்த ஜெபம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சேர்ந்து ஜெபியுங்க. தெரியாதவர்கள் கண்களை மூடி மௌனமாக சேர்ந்து ஜெபிப்போம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே, ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து இன்னொரு ஜெபத்தை சொல்லலாம். கிருபை ஆபத்துக்கு மாதா ஜெபம் அனைவருக்கும் தெரியும். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை ஆபத்துக்கு மாதாவாய் இருக்கிற எங்கள் ராக்கினியை வாழ்க, எங்கள் சீவமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசியா இருக்கிற நாங்கள் ஏபியின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கனவாயில் என்று பிராபித்தது உம்மை நோக்கி பெருமச்சு விடுகிறோம். அதனால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, நம்முடைய தியானமுள்ள திருக்கங்களை எங்கள் பேரு திருப்பியரிடும். இதன்றி நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுநாதருடைய பிரதிட்சயமான தரிசனத்தை எங்களுக்கு தந்திரிடும். கிருபாகரையே, தயாபரையே, பேரம்புள்ள கன்னி மரியாயே, இயேசு கிறிஸ்துவுடைய திருவாக்குதற்கு நாங்கள் பாத்திரமாய்க்கத்தக்கதாக இறைவனின் புனித மரியாயை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் இருக்கும்ல தாயே ஜெபத்தை சொல்லலாம். மிகவும் இருக்கும்ல தாயே, உம்மிடம் அடைக்கலமாக நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடின் எவரையும் நீ கைவிட்டதாக உலகில் ஒருபோதும் செல்ல கேள்விப்பட்டதை நினைத்திருடும். கண்களுக்கு அரசியான கண்ணிகையை நீ அடைக்கலம் தருவ என்ற நம்பிக்கை எங்களை தூண்டுவதா நாங்களும் திருவடியை நாடி வருகிறோம். பாவியாக எங்கள் மீது உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமண் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நன்றி மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவாவும் திரும அன்னையை நினைவு கூறி விழா எடுக்கின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் பலி உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகிறோம். உமது மீட்பு எங்களை தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. நன்றி மறப்பது நன்றென்று என்ற வாக்குக்கிணங்க இன்று நன்றி உரையை சொல்ல வந்திருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இத்திருப்பலியை சிறப்பாக நடைபெற்று தந்த நம்முடைய பாசமிகு பந்து தந்தை ஆண்ட்ரோ தோம்னே அவர்களுக்கும், நம்முடைய உதவி பங்கு தந்தை மார்ட்டின் மதுளை முத்தலை அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலியை நிறைவேற்றதற்கும் அதற்கு மெருகூட்டி தந்த நம்முடைய பாடல் குழுவினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்திருவிழாவை சிறப்புடன் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, நன்றி. சனிக்கிழமை 2வது நாள் பெருவிழா, 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை
வற்றாத வரந்தரும் ஆரோக்கிய அன்னையுடைய திருவுருவம் தாங்கிய திருத்தேரானது நமது பகுதிகளில் பவனி வர இருக்கிறது. அந்த பவனி தேர் பவனி முடிந்ததும் அனைவருக்கும் விருந்து சமபந்தி விருந்து அளிக்கப்படும். இப்பொழுது இந்த நாள் நிறைவாக, இந்த முதல் நாள் பெருவிழா நிறைவாக நன்றி உரை ஆற்ற வருகின்றார் பேராசிரியர் ராஜா அவர்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். வழக்கமாக நன்றி அப்படின்னு சொன்னால் ஒரு நன்றி இருக்கும், நாங்கள் ரெட்டிப்பான ஒரு நன்றி கொடுக்குறோம். அது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பர்கர் மாதிரி ஒரு பெரிய சைஸில் உள்ள க்ரீம்லாம் வச்சு ஒரு நன்றி கொடுக்குறோம் அப்படின்றது தான். ஸோ அதனால் இது ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இதில் நம்ம ஃபாதர் பேசும்பொழுது நான் கொடியை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேளை நான் நன்றி சொல்லும்போது கொடி அசையுது போல இருக்குது. சகோதரி நன்றி சொல்லும்போது அசைய ஆரம்பிச்சிருச்சு. அமைதியாக இருந்த அந்த கொடி, நம்முடைய வேளாங்கண்ணி மாதாவினுடைய கொடி, அந்த செஞ்சி மேரி அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த கொடி அசைந்தது. எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை பாருங்க. அது வரைக்கும் ஏற்றின பிறகு அது எங்கேயுமே அசையல, கொடி அசையல. அப்ப அந்த கொடியை அசைத்து பார்த்தவர் யார் அப்படின்னு சொன்னா, இங்கே வல்லமையாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம வல்லமை உள்ள பங்கு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள். ஏன்னா அவருடைய வார்த்தை அசைக்குது. அதே போல 2 பேரும் நான் ரொம்ப உத்து பார்த்துட்டு இருந்தேன். யாருன்னா, ஒன்று தம்பி மோசஸ் அவர்கள், டயஸ் அவர்கள் கொடி ஏற்றும் போது 2 கைகளையும் அப்படியே உயர்த்தி அப்படியே அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவர்கள் இளைஞர்கள் 2 பேரும், அவங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு 40, 50, 60 கடந்தவர்களாம் ஒரு கையை உயர்த்துகின்ற போது 2 இளைஞர்கள் 2 கையை உயர்த்தினாங்க. அந்த அளவுக்கு வல்லமையோடு வல்லமையாக இங்கே இறங்கி கொண்டிருக்கிறாங்க நம்முடைய ஆரோக்கிய அன்னை. ஏன்னா இங்க வல்லமை மிக்க பங்கு தந்தைகள், உதவி பங்கு தந்தையெல்லாம் இங்க வந்தனால நிச்சயமா இது ஒரு வல்லமையான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நன்றியை எவ்வளவு வேணா சொல்லலாம். அதாவது இங்கிலீஷ் பீப்புள் எப்பவுமே அவங்க சொல்றது கிரீட்டிங்ஸ் தான். அவங்க பார்த்தீங்கன்னா சல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குட் மார்னிங், குட் ஈவினிங், அதே போல தேங்க்ஸ். அதாவது தேங்க்ஸ் கிவிங் டேன்னே ஒன்று வைக்கிறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து எல்லாருக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுப்போம், எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஆலயம் சிற்றாலயம் அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அருமை அண்ணன் தாவீது அவர்கள் சொன்னாரு, நாங்க முன்னாள் அமைப்பாளர்கள் அப்படின்னு சொன்னா, இல்ல, நீங்க என்னாலும் நீங்க தான் அமைப்பாளர்கள், இதை அமைத்தவர்கள் நீங்கள் தான், இதை நீங்கள் தான். உற்சாகமா கைத்தட்டல் கொடுங்க. அதுல ஒருவேளை அந்த முன்னாள் அப்படின்றத எங்க முன்னாள் அப்படின்னு சொல்லலாம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் us you are the founder of this church அப்படின்னு சொல்லி நாங்க பெருமைப்பட்டுக்கிறோம். அதே போல ரொம்ப பாசத்தோடு நம்முடைய அந்தோணி அண்ணன் அப்படியே பார்த்துட்டு இருந்தார், மாதாவே பார்த்துட்டு இருந்தார். நம்ம பங்கு மக்கள் கூட அந்த அளவுக்கு பார்த்துருப்பானு தெரியல, சைடில் நின்று அவ்வளவு செல்லமான ஒரு செல்ல பிள்ளை போல மாதாவே அம்மாவே பார்த்துட்டு இருந்தார் அருமை அண்ணன் அந்தோணி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னாலும் நம்முடைய சிற்றாலயத்திற்கு ஆணி வேராகவும் பக்கத்துணையாகவும் பாதுகாவலாகவும் இருக்கக்கூடிய அருமை அண்ணன் தாவீது அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அதே போல அன்பு தம்பி சிடி ரமேஷ் அவர்கள், அதே போல திரு ரத்தினம் அவர்கள், திரு ராஜா அவர்கள், திரு செல்வம் அவர்கள், திரு பிரான்சிஸ் அவர்கள், திரு மோசஸ் அவர்கள், திரு எஸ்ஆர்பி பிரவீன் அவர்கள், திரு பரத் அவர்கள், திரு டயஸ் அவர்கள், திரு பால் அவர்கள், திரு எசேக்கியல் அவர்கள், திரு பவுன்ராஜ் அவர்கள். அந்த தம்பி கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. நம்ம ஆலயத்தை எல்லாம் தொடர்ந்து தூய்மைப்படுத்தின அந்த தம்பி, அவருக்காக நம்ம ஒரு நிமிஷம் மனசில் நினைச்சுக்கலாம். திரு பவுன்ராஜ் அவர்கள், திரு முரளி அவர்கள், திரு பிரேம்குமார் அவர்கள், திரு அபி அவர்கள், திரு அபி அன்பு அவர்கள், திரு எஸ் ரமேஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற நம்முடைய தம்பிமார்கள்லாம் இன்னைக்கு இதில் தயவு செஞ்சு இதில் என்னன்னா, அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, என்ன எங்கள் பேர் சொல்ல வேண்டான்னு. ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எங்கள் பேரை சத்தமாக சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, சொல்லாதீங்க அப்படின்னு. நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பங்கு மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக, தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்கிறோம். அதே போல் வான வேடிக்கை, வானத்தில் மின்னிய வான வேடிக்கையை நமக்கு அற்புதமாக வழங்கியவர் அன்பு தம்பி மாதாவினுடைய செல்ல பிள்ளை திரு சிடி ரமேஷ் அவர்களுக்கு நம்முடைய பலத்த கைத்தட்டலை கொடுக்கலாம். அதே போல் டீ மற்றும்
வடையை வந்து அன்பளிப்பாக வழங்கிய காவியா ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, காவியா ஹோட்டல் திரு ரவி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் பன் வழங்கிய திருமதி சங்கீதா அவர்கள், அம்மா உணவகத்தில் பணிபுரியக்கூடிய அன்பு சகோதரி திருமதி சங்கீதா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம இசை வெள்ளத்தில் நனைய விட்ட நம்முடைய டென்னி அண்ட் கோ இருக்காங்க, அவங்களுடைய அந்த அந்த பாட்டு வாத்தியார் மற்றும் அவர்கள் குடும்பம் மற்றும் அன்பியம் அத்துணை பேருக்குமே நன்றி. இன்னும் ஒரு நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த அண்ணன் அருமை அண்ணன் திரு மகிமைதாஸ் அவர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா அவர் தான் என்னுடைய தந்தையார் போல் எப்போவுமே என்னென்னா முன்னப்போன்னு என்னை தள்ளி முன்னுக்கு தள்ளக்கூடிய அருமை அண்ணன். அதே போல் இந்த விழா நிகழ்வுகளை வந்து யாருமே வந்து மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அற்புதமாக ஒருங்கிணைத்த நம்முடைய வழக்கறிஞர் திரு எட்வின் அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரவொலியை வந்து நெஞ்சார்ந்த கரவொலியை வந்து வழங்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், பேசுறது ரொம்ப எளிது, சொல்வதில் யாருக்கும் எளிதாம், அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் பேசுறது கூட எளிமையான விஷயம். ஆனால் 4 அன்பியங்களையும், அருளப்பர் அன்பியம், ராயப்பர் அன்பியம், ரஃபேல் அன்பியம், மரிய வியானி அன்பு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து, அதாவது நம்முடைய பங்கு தந்தைக்கும் இந்த பங்கு மக்களுக்கும் அன்பியங்களுக்கும் பாலமாக இருந்து இந்த ஆலயத்தை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகுபடுத்தி பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் புதுசாக ஒட்டியிருக்காங்க. அதே போல் வண்ணம் பூசி இருக்கிறாங்க. அவருடைய மனசு போல, எண்ணம் போல அழகான கல்வெட்டு பதிந்திருக்கிறது. இப்படி வந்து இந்த நாளில் வந்து அற்புதமாக தடம் பதித்த அன்பு சகோதரர் திரு எட்வின் அவர்களுக்கு மீண்டும் 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 எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா கடுமையான உழைப்பு, புரியுதுங்களா? அப்போ நம்ம ஒருவர் செய்த பணியை சொல்லும்போது தான் அது தெரியும். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய அமைப்பாளர்கள், நம்ம ஏற்பாட்டாளர்கள், நம்முடைய நிறுவனர்கள், ஆலயத்தை உருவாக்கியவர்கள், ஆலயத்தை கட்டி கொடுத்த அன்பு சகோதரர் திரு தாவீது மற்றும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறுதி நாளில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து தேர்ப்பவனி இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே ஆவலோடு கேட்ட தேர்ப்பவனி எத்தனை பேர் கேட்டோம்? எத்தனை பேர்? எல்லாருமே கேட்டோம், அப்படிதானே? இங்கே இருக்கக்கூடிய அன்பிய தலைவர்கள்லேருந்து அத்துணை பேரும் கேட்டோம். அதே போல் ஃபாதரே எல்லாருக்கும் சொன்னார், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த தேர்ப்பவனி வர இருக்கிறது. எல்லாரும் வந்து குடும்பத்தோடு நாளை மற்றும் நாளை மறுநாள் தேர்ப்பவனிலையும் கலந்துங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அன்பின் விருந்திலையும் வந்து கலந்துங்க. ஆர்வமாக நமக்கு அன்பின் விருந்து வந்து பரிமாறப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதே போல இங்க நம்ம சிஸ்டர்ஸ் வந்து நம்ம வந்து நம்முடைய வின்னரசி சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அதே போல சிஸ்டர் மர்சி, எமிலி, நம்முடைய அழகான அன்பு புறாக்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த கைத்தட்டலை வழங்குவோம். நிச்சயமா நம்ம பங்கு தந்தை அவர்களுடைய வார்த்தையில வைட்டமின்கள் இருக்கு, வல்லமைகள் இருக்கு. தொடர்ந்து 3 நாட்களும் வாங்க, அந்த வைட்டமின்களையும் வல்லமையும் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று செல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, எல்லாருமே வந்து நம்ம மாஸ் முடிஞ்சுன்னா அந்த அதே இடத்துல சேர்ல உட்காருங்க. உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வில் பி சர்வ்டு அட் யுவர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நேராக உங்களுடைய சேருக்கே வந்து உங்களுடைய ஸ்நாக்ஸ் வந்துடும். வாங்கின பிறகு அங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க. தயவு செய்து யாரும் எழுந்து செல்ல வேண்டாம். அதே போல அன்பு தம்பி ஒருவருடைய பைக் சாவி வந்து இங்கே மிஸ் ஆயிருச்சு. யார் கையிலாவது அந்த சாவி கிடைச்சது அப்படின்னு சொன்னா தயவு செய்து அதை கொடுக்குமாறு. இதுக்கும் மரியே வாழ்க சொல்லமா? இது வந்து ஒரு புதுமை. வாங்க, நம்ம அந்தோனியார் கோயில்ல இருந்து ஃபாதர் வந்தோடனே காணாம போற பொருள் கண்டெடுத்து கொடுத்திருக்கிறாரு. எல்லாருமே ஒரு தடவை கைத்தட்டல் கொடுக்கலாமே. இந்த தம்பியை வந்து தேட விடல. அவர் என்னன்னா ஸ்நாக் தான் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? என் வேலையை செய்யற பிள்ளைக்கு அவன் கேட்டது கிடைக்கும், தன்னால கிடைக்கும் என்பது சாட்சி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நன்றி. நான் மீண்டும் எது பேசினாலும் வேலைக்கு ஆகுது. ஏன்னா ராஜா பேச பிற்பாடு அது எடுபடாது. பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் நாம் அனைவருமாக இணைந்து இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 4 அன்பியங்கள் மட்டுமல்ல, நாம் அனைவருமாக ஒரே குடும்பமாக இந்த நாளில் அன்னைக்கு விழா எடுத்து கொண்டு இருக்கிறோம். 3 நாள் தான் விழா எனக்கு தெரியும். ஆகவே நான் கூட பயந்துட்டு இந்த 5 நாள் பயங்கரமாக மழை இருக்கு சொன்னாங்க. ஆனால் எப்போ திருவிழா வச்சா மழை வருமோ? இன்னைக்கு காலைல பார்த்தா அவ்வளோ வெயில். மாதாட்ட வேணும்மா, இது உங்கள் திருவிழா, நீங்கள் தான் நடத்தணும், எந்த விதமான இடர்பாடும் இருக்கக்கூடாது, அழகாக அற்புதமாக ஒரு ஆசீர்வாதமான விழாவாக நடைபெற வேண்டும் என்று சொன்னபோது அன்னையுடைய அருள்கள் நம்மோடு இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நாள் சிறப்பாக நடைபெற அவங்களெல்லாம் நன்றி சொல்லிட்டான். பட் இருந்தாலும் இந்த வழிபாடுகளை ரொம்ப அழகாக ஒருங்கிணைத்த 4 அன்பிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் கடைசி நமக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். அத்தனை பேருக்கு நன்றி. மேலுமாக பல விதமான ஏற்பாடுகளை எல்லாரும் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக அண்ணன் சொன்ன எட்வின் ராஜ், மகிமதாஸ், பரத் பாலா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் கடைசி நாளில் உங்கள் அனைவருக்குமாக நன்றி சொல்வேன். இன்றைய நாளிலே எசேக்கியல் மரியா அவங்க திருமண நாளை கொண்டாடி மகிழ இருக்காங்களா?
அவங்க அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள முன்னாடி வர சொல்லுங்க. வந்து எசேக்கியேல் மரியா வாங்க, தாவீதுடைய பையனை வாங்க, அவளுக்கு நம்முடைய நன்றிகள். நாளை தினம் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 5:30 மணிக்கு ஜெபமாலை இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளை தினம் நம்ம நேரத்தோடு துவங்குவோம். நாளை தினம் வழிபாடுகளை நாம் வந்து அந்தந்த பொறுப்பாளர்கள் முன்கூட்டி அத்தனை விதமான ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமாக சொன்ன மாதிரி சில ஆண்டுகளாக நம்ம வந்து பல காரணங்களாக அன்னைக்கு தேரெடுக்க முடியவில்லை. இந்த ஆண்டு அதை கோலாகலமாக அன்னைக்கு தேரெடுத்து அவளை மகிழ்விக்க இருக்கிறோம். அன்னை நாம் வசிக்கிற இடங்களிலே வளம் வர இருக்கிறார். நமக்கு நிறைவான ஆசிரியர் பொடியே இருக்கிறார். எனவே அன்று மாலை கொஞ்சம் சீக்கிரமா நம்ம மாஸ் தொடங்கிடலாம். ஒரு 6:15 மணிக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை 6:15 மணிக்கு திருப்படி துவங்கும். ஞாயிற்றுக்கிழமை 6:15 மணிக்கு திருப்படி துவக்க முடிஞ்ச நன்றியுரையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அன்னையுடைய தேர்பவனியானது நாம் வசிக்கிற எல்லா இடங்களையும் எடுத்து செல்லப்படும். கடைசியாக நான் சொன்ன மாதிரி இந்த சம விருந்து கொடுப்பாங்க. அந்த மகிழ்வில் நாம் கலந்து கொள்வோம். இன்று திரு மகிமதாஸ் திருமதி ரேணுகா, ரேணுகா அவளுக்கு 42வது நாள், 42 வருஷம் திருமண விழாவை கொண்டார். அவர்களுக்கும் நம்ம ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சா நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். எசேக்கியேல் மரியா வந்திருக்காங்க. அவங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. போன அக்டோபர் 4ஆம் தேதி நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். இங்கே பாருங்கள், அவங்க வயிற்றில் ஒரு அழகான ஒரு குழந்தை உருவாகி எத்தனை மாதமா? 8 மாதம். ஒரு பலத்தை ஒரு கரவழியை கொடுக்கலாம். நான் சொன்னேன், இன்னைக்கு புதுமைகளின் தாய் மாதாக்கிட்ட நீங்கள் அண்டி வந்தீங்கன்னா எந்த தேவை இருந்தாலும் அந்த தேவையை நிச்சயமாய் தேவத்தாய் நிறைவேற்றுவாள். ஆரோக்கிய மாதா மரியே வாழ்க.
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.